வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 20 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,537.72 628 PTS 0.82 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம் அட்டர்னல் 2.48 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம் இண்டிகோ 0.54 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,231.85 0.64 விழுக்காடு ஆக உள்ளது. 0.64 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 628 புள்ளிகள் உயர்ந்து இந்திய சந்தைகள் மீண்டெழுந்தன. PSE சென்செக்ஸ் 0.82 விழுக்காடு உயர்ந்து 77,537.72 புள்ளிகளாகவும், நிஃப்டி 50 வியாழக்கிழமையன்று 0.64 விழுக்காடு உயர்ந்து 24,231.85 புள்ளிகளாகவும் நிறைவடைந்தன. சென்செக்ஸ் 628 புள்ளிகள் உயர்ந்து இந்திய சந்தைகள் மீண்டெழுந்தன. கோடக் வங்கி பங்குகள் 1.82 விழுக்காடு உயர்ந்து ₹397.35 ஆக வர்த்தகமான நிலையில். இந்த மீட்சி தலால் ஸ்திரீட்டின் 7 நாள் சரிவை முடிவுக்கு கொண்டு வந்தது. ரூபாய் அழுத்தத்திற்கு மத்தியில் கொள்கை இறுக்கத்தை ரிசர்வ் வங்கி குழு சுட்டிக்காட்டுகிறது. பணவீக்கம் தொடர்ந்து உயர்ந்தால் எதிர்காலத்தில் கொள்கை இறுக்கம் செய்யப்படலாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் வட்டி நிர்ணய குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ரூபாய் அழுத்தத்திற்கு மத்தியில் கொள்கை இறுக்கத்தை ரிசர்வ் வங்கி குழு சுட்டிக்காட்டுகிறது. இதற்கிடையில் நிதியாண்டு 27 எதிர்பார்க்கப்படும் $50 பில்லியன் செலுத்துகை சமநிலை உபரி அமெரிக்க டாலருக்கு எதிராக 95.69 ஆக முடிந்த ரூபாயை உயர்த்த போதுமானதாக இருக்காது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சீனா ரஷ்ய இறக்குமதியை அதிகரித்ததால் கச்சா எண்ணெய் $86.77 ஆக உயர்ந்தது. வியாழக்கிழமையன்று கச்சா எண்ணெய் விலை 2.70 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $86.77 ஆக நிலைபெற்றது. சீனா ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்துள்ள நிலையில் இது நிகழ்ந்துள்ளது. இது இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களின் தள்ளுபடி எண்ணெய் அணுகலை முடக்கியுள்ளது. உலகளாவிய சந்தை மாற்றங்களுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிவு. வியாழக்கிழமையன்று தங்கம் விலை 0.19 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $4,547 ஆக நிலைபெற்றது. வெள்ளியும் 0.68 விழுக்காடு சரிவை பதிவு செய்து ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $66.82 ஆக நிறைவடைந்தது. ஈரானுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானுக்கு ஆதரவு அளிக்கும் எந்தவொரு நாட்டிற்கும் கடுமையான பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. ஐக்கிய அரபு அமீரகம் தன் மீது ஈரான் 2 ஏவுகணைகளை வீசியதை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. பல்ஸ்ப்ரோ தரவை ஒருங்கிணைக்க மேட்டியுடன் போன்பே கூட்டாண்மை. போன்பே மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்வாய் PM கதிசக்தி போர்ட்டலில் பல்ஸ்ப்ரோ அளவீடுகளை ஒருங்கிணைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பல்ஸ்ப்ரோ தரவை ஒருங்கிணைக்க மேட்டியுடன் போன்பே கூட்டாண்மை. இந்த ஒருங்கிணைப்பு இந்தியா முழுவதும் உள்கட்டமைப்பு திட்டமிடலை மேம்படுத்த டிஜிட்டல் கட்டண தரவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 200 என்ஜின்களுக்காக இந்திய ரயில்வேயுடன் ஆல்ஸ்டோம் பேச்சுவார்த்தை. பிரெஞ்சு பன்னாட்டு நிறுவனமான ஆல்ஸ்டோம் 200 புதிய மின்சார என்ஜின்களுக்கான ஆர்டருக்காக இந்திய ரயில்வேயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இது அதிநவீன என்ஜின்களை தயாரிப்பதற்காக 2015 நிறுவப்பட்ட அவர்களின் தற்போதைய கூட்டு முயற்சியை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவின் அழகு சாதன சந்தையில் மெகா வளர்ச்சியை உந்தும் ஜென் இசட் நுகர்வோர். இந்தியாவின் ஜென் Z தலைமுறையினர் நாட்டின் அழகு மற்றும் தனிநபர் பராமரிப்பு சந்தையில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை உந்தித் தள்ளுகின்றனர். அதிகரித்து வரும் வருமானம் மற்றும் வணிக ஊடுருவல் ஆகியவை உலகின் மிகப்பெரிய இளைஞர் மக்கள் தொகையினரிடையே இந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. MSCI குறியீடுகளுடன் இணைக்கப்பட்ட டெரிவேட்டிவ்களை அறிமுகப்படுத்த PSE பரிசீலனை. உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக MSCI குறியீடுகளுடன் இணைக்கப்பட்ட டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து மும்பை பங்குச் சந்தை பரிசீலித்து வருகிறது. MSCI குறியீடுகளுடன் இணைக்கப்பட்ட டெரிவேட்டிவ்களை அறிமுகப்படுத்த PSE பரிசீலனை. பலவீனமான சந்தை உணர்வுகளால் PSE பங்குகள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரிவாக்கத்திற்கு நிதியளிக்க மாம்ஸ் பிலீஃப் நிறுவனம் IPO ஆவணங்களை தாக்கல் செய்தது. மாம்ஸ் பிலீஃப் பிராண்டின் கீழ் செயல்படும் ரேஸ் ஆஃப் பிலீஃப் நிறுவனம் செபியிடம் IPO
ஐபிஓ ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளது. இந்த ஐபிஓ மூலம் திரட்டப்படும் நிதியை 319 புதிய குழந்தை சிகிச்சை மையங்களுக்கு பயன்படுத்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. எஃப்டி வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு, பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு, HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,547 0.19 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,39,893 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.19 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,555.70 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $66.82 0.68 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 2,056 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.68 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $67.28 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $86.77 2.70 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.70 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $84.49 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.05 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 5 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $93.74 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் ஐடி மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள்: சென்னை $957.50, 2,906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2,821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய், 2,985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2,921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.